ஜும்மா நாள் அப்படினால கறி எடுத்து வந்து குடுத்துட்டு போயிருந்தாரு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அரிசிய வந்துட்டு மொதவே ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒல வச்சுட்டு, ஒல கொதிச்சோனே அரிசிய போட்டுட்டு, உப்பு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கறி சால்னாக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயத்த வந்துட்டு தோல் உரிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்து அது தண்ணீல போட்டு வச்சுட்டேன். கறிய ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எலும்பு இருந்தது. அத சூப்பு செஞ்சிடலான்னு தனியா எடுத்து வச்சுட்டு, கறிய வந்துட்டு நான் நல்லா தண்ணி ஊத்திட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கத்துல வந்து சாப்பாடு வெந்து வந்துருச்சு. அத வடிச்சு தம்மு போட்டுட்டேன். குக்கர்ல வந்துட்டு எண்ணெய் போட்டுட்டு, பட்டை, லவங்கம், வெங்காயத்தெல்லாம் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கறிய போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி தழைலாம் போட்டுட்டு நல்லா வந்துட்டு விசில் விட்டுட்டேன். இந்த பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமா வெங்காயம் போட்டுட்டு, நம்ம வேக வச்சிருந்த கிரேவிலேருந்து கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுட்டேன். சுமையாக்கு வந்து சால்னா பிடிக்காது. அதனால அவளுக்கு அந்த மாதிரி செஞ்சுட்டு, மீதி இருக்கிற குழம்புல வந்து தேங்காய் அரைச்சு